மனைவியிடம் மது போதையில் அதிமுக நிர்வாகி தகராறு. கோபி அருகே குடும்ப தகராறில் துப்பாக்கியால் சுட்ட அதிமுக நிர்வாகி கோபிநாத் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ரமேஷ் செய்தியாளர் நம்முடைய இணைகிறார். ரமேஷ், என்ன நடந்தது? எதனால் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு? விவரங்கள் என்ன? கோபி அருகே உள்ள ஆண்டவர் மலை பகுதியைச் சேர்ந்தவர் கோபிநாத். இவர் ஈரோடு மேற்கு மாவட்ட அதிமுக மாணவரணி இணை செயலாளராக இருக்கிறார். விவசாயியான கோபிநாத் தன்னுடைய பாதுகாப்பிற்காக உரிமம் பெற்ற இரட்டை குழல் துப்பாக்கி ஒன்றையும் வைத்துள்ளார். கடந்த சில ஆண்டுகளாகவே போதைக்கு அடிமையான கோபிநாத் நாள்தோறும் இரவில் மது அருந்துவிட்டு மனைவிடம் தகராறு செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் நேற்று இரவும் வழக்கம் போல் போதையில் மனைவியிடம் தகராறு செய்து கொள்ளவே இது தொடர்ந்து கணவனின் தொல்லை தாங்க முடியாத நிலையில் அவரது மனைவி பிரிந்தா. இது குறித்து பவானிசாகர் அருகே உள்ள எரங்காட்டில் உள்ள தனது தந்தை வேலுச்சாமி மற்றும் தம்பி தினேஷ்குமார் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார். தகவல் இருந்து அங்கு வந்த கோபிநாத்தின் மாமனார் வேலுச்சாமி மற்றும் மைத்தினர் தினேஷ்குமார் ஆகியோர் இது குறித்து கோபிநாத்திடம் கேட்டுள்ளனர். தொடர்ந்து இதுபோன்று போதையில் தகராறு செய்து நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கூறியுள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த கோபிநாத் வீட்டிற்குள் சென்று உள்ளே வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து வந்து மாமனார் மற்றும் மைத்தினரை மிரட்டியுள்ளார். இருவரும் பயந்து சென்று வீட்டிற்குள் புகுந்து கொண்டனர். இதனால் ஆத்திரமடைந்த கோபிநாத் துப்பாக்கியால் வானத்தை நோக்கி 3 முறை சுட்டுள்ளார். இதுக்கு கோபிநாத் துப்பாக்கியில் சுட்ட சம்பவத்தை தொடர்ந்து அவரது மைத்தினர் தினேஷ்குமார் இது குறித்து நம்பியூர் காவல் நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கவே சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் நள்ளிரவில் கோபிநாத்தை கைது செய்து அவரிடம் இந்த துப்பாக்கியும் பறிமுதல் செய்தனர். இதற்கிடையே காவல்துறையினர் வருவதற்குள் தினேஷ்குமார் சென்ற காரையும் கோபிநாத் அடித்து உடைத்துள்ளார். தற்போது வரை நம்பியூர் காவல் நிலையத்தில் வைத்து கோபிநாத்திடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். போதையில் இருந்ததை தட்டி கேட்ட மாமனார் மற்றும் மைத்தினரை மிரட்டுவதற்காக துப்பாக்கியால் சுட்ட அதிமுக பிரமுகர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் கோபி பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நன்றி ரமேஷ், விவரங்களை பகிர்ந்தமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.